Hello all, in this video let's have some knowledge on this Khalistan movement. So in the video la Khalistan movement பத்தி பார்ப்போம். Initially 1947 we know we had the partition. India Pakistan ரெண்டு தனித்தனி நாடுகளா பிரிஞ்சது. ஆனா சிக் they were not happy with this partition. ஏன், what is the reason na? Punjab was divided into two. ஒரு part of the Punjab Indiaக்கும் another part of the Punjab went to Pakistan. Sikhs ரெண்டு இடத்துலையுமே இருக்காங்க. ஸோ சிக்ஸ் they were divided. So Sikhs were not happy with this partition of India in 1947. ஓகே, அதுக்கப்புறம் this is the starting for their resentment. இதுதான் அவங்களுடைய ஒரு குமுறலுக்கான ஒரு பிகினிங்னு சொல்லலாம். ஓகே, அவங்களுடைய வரிஸ்க்கான ஒரு பிகினிங் இதுதான். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் 1953 செட்டப் பண்ணாங்க. ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் இது ஏன் செட் பண்ணாங்கன்னா, இந்தியா டிஃப்ரெண்ட் ப்ராவின்ஸாக இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு பேசிஸில் ஸ்டேட்ஸை ரீஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இனிஷியலாக ஒரு 2 கமிஷன் கொண்டு வந்தாங்க. அந்த 2 கமிஷனும் ஃபெயிலியர் ஆகி 3rd கமிஷனாக இந்த எஸ்ஆர்சி கமிஷன் கொண்டு வந்தாங்க. எஸ்ஆர்சி கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, ஆன் த பேசிஸ் ஆஃப் லாங்குவேஜ், அதாச்சும் லாங்குவேஜை அடிப்படையாக கொண்டு ஸ்டேட்ஸை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ்ஆர்சி கமிஷன் ரெக்கமெண்டட் கிரியேஷன் ஆஃப் ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், சண்டிகர். ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட், இப்போத்திய நம்மளுடைய ஸ்டேட்ஸான ஹரியானா, ஹிமாச்சல், சண்டிகர் இஸ் அ யூனியன் டெரிட்டரி. இது எல்லாமே இனிஷியலாக பிஃபோர் 1953 எல்லாமே பஞ்சாப்குள்ளே அடங்கி இருந்துச்சு. ஸோ எல்லாமே சிக் டாமினேட்டட் ப்ராவின்சஸ் தான். ஸோ எஸ்ஆர்சி 1953 இந்த கமிஷன் மூலியமாக இந்த 3 ஸ்டேட்ஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ சிக்ஸ் அகெயின் they were not happy because சிக்ஸ் இன்னுமே யுனைடட் ஆகாமல் டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் another resentment. ஸோ இதோடைய பிரதிபலிப்பாக ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் திஸ் 1955 பஞ்சாபி சுபா மூமெண்ட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பஞ்சாபி சுபா மூமெண்ட் பார்த்திங்கன்னா, இதுக்கு யார் லீடர்ஷிப் ஆர் இட் இஸ் சப்போர்ட்டட் பை விச் ஆர்கனைசேஷன் ஆர் பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா அகாலிதள். அகாலிதள் இஸ் டுடே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ இந்த அகாலிதள் பார்ட்டி சப்போர்ட்டட் திஸ் பஞ்சாபி சுபா மூமெண்ட் விச் இஸ் அகெயின்ஸ்ட் த கிரியேஷன் ஆஃப் தீஸ் ஸ்டேட்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் போக போக இட் பிகேம் ஸ்ட்ரென்தன் பிகாஸ் ஆஃப் 3 மேஜர் ஃபேக்டர். ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ட்ரைஃபிகேஷன் ஆஃப் பஞ்சாபை டிவைட் பண்ணாங்க, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், சண்டிகர்னு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் ரீசன் என்னென்னா, சண்டிகரை காமன் கேபிட்டலாக கொண்டு வந்தாங்க. வி நோ தட் சண்டிகர் இஸ் அ யூனியன் டெரிட்டரி அண்ட் இட் இஸ் த கேபிட்டல் ஃபார் பஞ்சாப் ஆஸ் வெல் அஸ் ஹரியானா. ஸோ இதுவும் இன்னொரு ரிசென்ட்மெண்ட், which means they were not happy with Chandigarh being a common capital. And third problem என்னன்னா வாட்டர் ஷேரிங். ரவி, பீஸ், சட்லஜ் இந்த 3 நதியையும் பாகிஸ்தான் மற்ற ஸ்டேட்ஸான ஹிமாச்சல் பிரதேஷ், சண்டிகர், ஹரியானாவோட ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்க. தட் இஸ் ஆல்சோ அனதர் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் திஸ் பஞ்சாபி சுபா மூமெண்ட். ஸோ 1970s பார்த்தீங்கன்னா இன்னுமே the separate state for சிக்ஸ் அப்படின்ற காலிஸ்தான் மூமெண்ட் இன்னுமே என்லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் தான் என்ன ஆச்சுன்னா, ஜர்னேல் சிங் பிந்த்ரவாலே, திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டி இன் திஸ் காலிஸ்தான் மூமெண்ட். ஆக்சுவலாக இனிஷியலாக திஸ் பர்சன் ஒரு இந்தியன் ஏஜென்ட், அதாச்சும் இந்தியன் கவர்மெண்ட் செட் பண்ணி காலிஸ்தான் மூமெண்ட்டை சப்ரஸ் பண்ணறதுக்காக, தட் இஸ் இனிஷியலாக இந்த பஞ்சாபி சுபா மூமெண்ட்டை சப்ரஸ் பண்ணறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டே ஜர்னேல் சிங் பிந்த்ரவாலேவை அமிச்சாங்க. பட் வாட் ஹேப்பன், அது அப்படியே பேக் ஃபயர் ஆகிட்டு திஸ் பர்சன் பிகேம் த சப்போர்ட்டர் ஆஃப் திஸ் மூமெண்ட். So he became against the government instead of being for the government. So this is also another great blow for Indian government. இந்த மூமெண்ட் இன்னும் சப்ரஸ் பண்ண முடியாமல் இன்னுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1984 ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்துச்சு. என்னென்னா, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நம்ம இப்போ ரீசெண்டாக 39th anniversary வரை பார்த்தோம் 2023. ஸோ இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் the then Prime Minister இந்திரா காந்தி இனிஷியேட் பண்ணாங்க. எதுக்குன்னா, இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் கிடைச்சிச்சு தட் பிந்த்ரவாலே, திஸ் பர்சன் வாஸ்
doing some activities in the Golden Temple. So Golden Temple வந்து Sikhs உடைய ஒரு sacred place. So அதனால வந்து okay, we need to capture him னு சொல்லிட்டு Operation Blue Star was initiated by our then Prime Minister. ஒரு worship placeல if there is going to be any violence na it is against their sentiment. So Sikhs வந்து they were hugely affected. As a result of this, very few months after this Operation Blue Star incident, Indira Gandhi was assassinated by her own Sikh guardian. ஸோ இந்திரா காந்தி அசாசினேஷனுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆன்டி-சிக் ரயாட்டே வந்துச்சு. அதாச்சும் இந்த ஆன்டி-சிக் ரயாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னோசன்ட் சிக்ஸ் காட் கில்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறமா ஓகே early 1990s there has to be some measures to suppress this movement னு சொல்லிட்டு by the combined forces of Intelligence Bureau, Research and Analysis Wing and Punjab State Police. இவங்க 3 பேருடைய கிரேட் எஃபர்ட்னால 1990s காலிஸ்தான் மூமெண்ட் வந்து டோட்டலாக ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அமௌண்ட்க்கு சப்ரெஸ் பண்ணிட்டாங்க. பட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் இப்போ டார்மெண்ட். ஸோ ஹவெவர் வி கேனாட் சே எந்த ஒரு மூமெண்ட்டுமே டார்மெண்ட்டாக இருக்குதுன்னா இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட். வித் த சப்போர்ட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் state actors or non-state actors, at any time it can rise again. So this is all about our Khalistan movement, how it started since independence and what is the current status. And Khalistan movement, okay, யார் இவங்களுக்கு பேக்கப் பண்ணுறா சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ இட்ஸ் நத்திங் பட் இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ். நமக்கு இந்தியாவுக்கு எப்படி ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இருக்கோ திஸ் இஸ் ஜஸ்ட் த கவுண்டர் பார்ட் ஆஃப் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ தான் இந்த காலிஸ்தான் மூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணாங்க. வை தோ எனிமீஸ் கண்ட்ரிஸாக இருந்தாலுமே மேஜராக ஏதாச்சும் ஒரு பின் பாயிண்ட் ரீசன் இருக்கணும்னு இந்த காலிஸ்தான் மூமெண்ட் சப்போர்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1971 பங்களாதேஷ் லிபரேஷனில் வந்து இந்தியா பிளேட் அ வெரி க்ரூஷியல் ரோல். ஸோ அதை ரிவெஞ்ச் பண்ணி எப்படி வந்து பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து 1971 பிரிஞ்சு தனி ஸ்டேட்டாக ஆகிறதுக்கு இந்தியா ஒரு பெரிய ரீசனாக இருந்துச்சோ அதை ரிவெஞ்சாக எடுத்துட்டு பாகிஸ்தான் கவர்மெண்ட் வாண்ட் டு டீஸ்டெபிளைஸ் இந்தியன் கவர்மெண்ட். அதனால் தே டுக் திஸ் as an opportunity, this Khalistan movement as an opportunity, and they are providing great support to enhance this movement and also to destabilize government. So this is all about our Khalistan movement in gist. So in the next video, let's come up with another topic in internet security. Thank you.